இன்றைக்கி வந்து ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கிற ஒரு டாப்பில் தான் எம்ப்ராய்டரி டிசைன் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். இந்த டாப் வந்து லைனிங் போடாமல் சிம்பிளாக ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கிற ஒரு டாப் தான். இந்த நெக்கோட எண்டில் வந்து 2 ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கு. ஒன்று வந்து எண்டில் ஸ்டிச் பண்ணியிருக்கு, இன்னொன்று எண்டுலேருந்து கொஞ்சம் கீழே அப்படி நீக்கி ஸ்டிச் பண்ணியிருக்கு. கொஞ்சம் நீக்கி கீழே ஸ்டிச் பண்ணியிருக்கிற அந்த ஸ்டிச்சில் தான் நான் இப்போ ஸ்டிச் பண்ண போகிறேன். அது ஸ்டிச் பண்ணுறதுக்காக நான் காட்டன் த்ரெட் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம். இது வந்து ஓல்டு டாப், அதனால தான் நான் காட்டன் த்ரெட் யூஸ் பண்ணுறேன். இதில் வந்து நான் 2 ஸ்ட்ராண்ட்ஸ் யூஸ் பண்ணி செயின் ஸ்டிச் பண்ண போகிறேன் முதல்ல. அப்போது செயின் ஸ்டிச்சு இந்த செகண்ட் ஸ்டிச்சில் அப்படியே ஃபுல்லும் ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம். அப்போ நான் செயின் ஸ்டிச் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு, பார்த்துக்கோங்க. இனி வந்து நம்ம முதல்ல ஸ்டிச் பண்ண அந்த ஸ்டிச்சுக்கு பக்கத்தில் இருந்து 1 இன்ச்சு கேப்பு விட்டு அப்படியே மார்க் பண்ணிகிட்டே வரணும். அப்படியே லைனாக அப்படியே மார்க் பண்ணிகிட்டே வரணும். இது வந்து வீடியோவில் தெரியலை. இப்படியே மார்க் பண்ணதுக்கப்புறமா அப்படியே சேர்த்து வரைச்சி கொடுக்கணும். அப்படியே ஃபுல்லும் வரைச்சதுக்கப்புறமா அதுலேயே நான் வந்து செயின் ஸ்டிச் தான் ஸ்டிச் பண்ணுறேன். அப்படியே 1 இன்ச் கேப்பு விட்டு செயின் ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு. இனி வந்து இந்த கேப்பில் எல்லாம் ஃப்ரெஞ்சு நோட்டு போட்டு ஸ்டிச் பண்ணி கொடுக்க போகிறேன். அதுக்காக ரெட் கலர் நூல் 6 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்திருக்கேன். நான் வந்து சிம்பிளாக ஒரு நெக் டிசைன் ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு. அதே மாதிரி இந்த சென்டரில் பாருங்கள், இதில் வந்து சீக்வென்ஸ், அதாவது சிறிய ஸ்டோன்ஸ் வந்து அதில் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கு. இதில் வந்து அப்படியே இலகி போயிருக்கு. அந்த பிளேஸில் எல்லாம் நீங்கள் வந்து க்ரீன் கலர் யூஸ் பண்ணி ஃப்ரெஞ்சு நோட்டு போட்டு ஸ்டிச் பண்ணலாம்.
இனி இது கொஞ்சம் கூட அப்படி வேணும், ஒர்க் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த எண்டில் எல்லாம் நீங்கள் வந்து லாங் ஃப்ரெஞ்சு நோட்டு ரெட்டு க்ரீன் மாறி மாறி அப்படியே போட்டு கொடுக்கலாம். இல்லைனா லேசி டேஸி ஸ்டிச்சு கூட நீங்கள் அப்படி சரித்து ஸ்டிச் பண்ணலாம். இதே மாதிரி நீங்கள் இதோட ஸ்லீவில் வந்து ஸ்டிச் பண்ணலாம். அதே மாதிரி இந்த டாப்போட வந்து இந்த எண்டில் அப்படி ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம். அதே மாதிரி தான் இந்த சைடு ஓப்பன் வர்ற இந்த பிளேஸில் இந்த ஃப்ரண்டில் 2 பக்கமும் நீங்கள் இப்படியே நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுத்தீங்கன்னா அது கொஞ்சம் கூட நல்லா கிராண்டாக தெரியும்.